ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த கிளைமேக்ஸை பார்த்த உடனே. நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்க நம்மளோட சீரியல் கிழக்கு வாசல் சீரியல் டிஆர்பி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சீரியல். இப்படி சொதப்பெல்லாம் முடிச்சிருக்க வேண்டாமே விஜய் டிவி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னென்னா, ரேணுகா அப்படிங்கிற கேரக்டர் ஹீரோயினாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து அவங்கள காட்டவே இல்லை, சீரியலை விட்டு விலகிட்டாங்களோ அப்படின்னு நிறைய வதந்திகள்லாமும் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் கிளைமேக்ஸ் எபிசோட்லையாவது அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் எபிசோட்லேயும் அவங்க வரலை. இங்கே அனு அண்ட் சண்முகம் இவங்களோட மேரேஜ் வந்து முடிஞ்சிட்ருக்கு. அவங்களோட அணுவோட கழுத்தில் வந்து தாலியும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாரும் கும்பலாக வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி அந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது கிளைமேக்ஸ் எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ரேணு வரவே இல்லை. இந்த இந்த எபிசோட் வந்து உண்மையிலேயே எரிச்சலும் கோபத்தையும் தான் கொடுக்குது. ஏன்னா ரேணு வந்து சண்முகத்தை விரும்புகிறாங்க, அதே மாதிரி சண்முகமும் ரேணுவை விரும்புகிறாங்க. ஒரு கிளைமேக்ஸ்லையாச்சும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த உண்மையை தெரிஞ்சு அவங்க கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். இங்கே அணுவுக்கும் வந்து ரேணு சண்முகம் விரும்பின விஷயம் வந்து தெரியாது. இது எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி இப்படி ஒரு கதையை வந்து முடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நாள் இல்லை போல இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் சீரியலை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதோ இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்றத பற்றி தெரியலை. ஆனால் சீரியல் வந்து இப்படி சடனாக எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங் தான். லாஸ்ட்டாக இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு ரேணுவை வர வச்ச மாதிரி, ரேணுவுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சின்ன பிட் சீக்வன்ஸ் எடுத்துருக்கலாம். இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. உங்களோட கருத்து என்ன? இந்த கிளைமேக்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.